ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறப்பா. கைலாசத்தில் கணக்கு கோட்ஸு கொடுக்கணும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு தான் மெயினாக பாதுகாப்பு கொடுத்து, நீதிபதி ஜட்ஜி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் அனைத்தும் நுப்பாட்டுவார், எடுப்பார், கணக்கை பார்ப்பார். முக்கால் சத்தியம் விடமாட்டார். செட்டி கிராமத்தை அடைச்சிடுவார். இன்றைக்கி நாள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்த நாளில் கணக்கு போட்டு முடிச்சிடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. முக்கால் சத்தியம் எல்லா செட்டி கிராமம் பூரா அடைச்சிடுவார். அடைச்சி இந்த செம்மத்தில் பூரா எம்எல்ஏ வெள்ளைக்காரனே எம்பி வெள்ளைக்காரன், ஆணும் பெண்ணும் மந்திரி வெள்ளைக்காரன் ஆட்சி ஆண்டானா அந்த நாயை தான் டெல்லி டு தமிழ்நாடு வரை கிடக்கு. முதலமைச்சர் அவனு வெள்ளைக்காரன் இந்த செம்மத்து. ஓ இலை மந்திரி எம்எல்ஏ குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி எல்லாம் இருக்கிறார். முட்டாப்பே ஊரா உன் பிறப்பு என்ன, உன் வளர்ப்பு என்ன எல்லாம் நாங்கள் கடவுளுக்கு தாண்டா தெரியும். அவர் தான் கடவுள் கணக்கு கொடுக்க முடியும். முதலமைச்சர் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பூரா வெள்ளைக்கார ஆட்சியில் ஆண்ட மாதிரி இப்போ நாசம் பண்ண பிறந்திருக்கான். புரியுதா? அழிக்க அதான் இல்லை. நீ சத்தியவாக்கு வாங்கிட்ட, நீ உட்கார்றா. உன்னால் பூமி எவ்வளோ அழிக்க முடியுமோ அழிச்சு பாடுறா. நான் விவசாயம் கொடுத்துருக்கேன். மானிட பிறவி விளைஞ்சி சாப்பிட்டு போ. வீடு கொஞ்சம் போல வீடை போட்டுக்கோ. இருக்கிற ஆடைன்னா என்ன தெரியுதா? மூடி போ. வெட்ட வெளிச்சமா திறந்து போட்டு போவாத. ஆணும் பெண்ணும் கொடுத்தாரு. இப்போ வெட்ட வெளிச்சமாக ஆணும் பெண்ணும் அரசியல்வாதி பூரா திறந்து போட்டு போகிற பாலாக்கி வச்சுட்டான். பாய்ப்பு அவன் பிரதமராக இருக்கானே, அவன் பூரா அந்த காலத்தில் அதெல்லாம் பெரிய கதைடா. இந்த செம்மத்தில் எப்படி அழிக்க வரானா? தமிழ்நாடு மலையை உடைக்கணும். எல்லாம் தங்கம் இருக்கா வெள்ளி இருக்கான்னு கொடைதானோ அவனுடைய புத்தி. அதை புரியுதா? 7 செம்மத்தில் வெள்ளைக்கார பெயர்ந்தவன். இந்த செம்மத்தில் வெள்ளைக்கார பெயர் மோடி பேல துவச்சி தொங்க விட்டு தூக்கி நச்சிருவார். புரியுதா? வெள்ளைக்கார ஆச்சுன்னா வெள்ளையா வந்தவே இல்லை என்னை கருப்பாக வச்சு நீ அசிங்கம் பண்ணுறா. நான் சுத்தமாக தூயமா நான் விகுதி பட்டை அடித்து வந்து பூமியில் இறங்குவேன்டா. அந்த நேரம் அரசியல்வாதியா எப்படி தூக்குதம்னு பாடுறா அப்படின்னு சத்தியம் கொடுத்தாரு. தூக்குவாடுறா. முக்கால் சத்தியம். இன்னைக்கு சிம்மாசனத்தில் உட்கார்ந்த கணக்கு கொடுத்த வாக்கு தவறாதா. வார்டு வரைக்கும் அரசியல்வாதியை அல்வா மாதிரி தூக்கி நச்சு எடுப்பார். கடவுளால் முடியும், வேற யாரால முடியாது. முக்கால் சத்தியம்.